வணக்கம். நான் உங்கள் மிருதுபாஷினி பேசுகிறேன். இப்பொழுது நாம் நாயன்மார்களைப் பற்றிய ஒரு சிறு காணொளியை காணலாம். நாயன்மார்கள் என்றால் சிவனின் காவல்காரர்கள் என்று பொருள். இவர்களின் மொத்த எண்ணிக்கை 63 ஆகும். இவர்கள் 6ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தனர். இவர்கள் சிவபகவானை வழிபடுபவர்கள் ஆவர். இந்த நாயன்மார்களில் ஒருவர்தான் நமது காரி நாயனார். காரி நாயனார் 47வது நாயனார் ஞானி ஆவார். மறையார் வாழும் திருக்கடவூரில் தோன்றியவர் காரி நாயனார். இவர் வண்தமிழில் துறைகளின் பயன்களை தெரிந்து சொல்விளங்கி பொருள் மறைய தமது பெயரால் காரிக்கோவை என்ற நூலினை இயற்றி தமிழ் மூவேந்தர்களிடம் சென்று அவர்களை புகழ்ந்து பாடினார். காரியரை பாராட்டும் வகையில் அவருக்கு பரிசுகள் மற்றும் பொற்காசுகளை வழங்கினார்கள். பெரிய புராணம், திருத்தொண்டர் தொகை போன்ற மரபு வழி திருநூல்கள் சிவபெருமானுக்கு அவரது பழம்பெரும் வாழ்க்கை மற்றும் சேவைகளை கூறுகிறது. காரி நாயனார் ஒரு வேத பிராமண பக்தராகவும் சம்ஸ்கிருதம் புரிந்து கொண்ட தமிழ் கவிஞராகவும் இருந்தார். வடமொழி கற்றலும் வேத உண்மைகளையும் பற்றிய நியாயமான அறிவும் கொண்ட காரியர் சிவனையும் வேத உண்மைகளையும் புகழ்ந்து பாடியுள்ளார். இப்பாடல்கள் முதலில் சம்ஸ்கிருத மொழியில் தொகுக்கப்பட்டன. சைவ சேவைகளுக்காக காரியார் தனது சம்பாத்தியம் அனைத்தையும் பயன்படுத்தினார். காரியர் பல சிவன் கோவில்களை கட்டினார். சிவபக்தர்களுக்கும் சேவை செய்தார். நீண்ட நாள் சேவை செய்த பிறகு காரியரின் பக்தி, நம்பிக்கை மற்றும் தீவிரமான பிரார்த்தனைகள் அவரை சிவனின் பாதங்களை அடைய வைத்தது. நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்தது காரி நாயனாரின் வாழ்க்கை வரலாறு ஆகும். நாமும் அவரை போல வாழ்க்கையில் குறிக்கோள்களுடன் வாழ்ந்து கடவுளின் பொற்பாதங்களை அடைவோமாக. நன்றி, வணக்கம்.